செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். வணக்கம் துஷால். தற்பொழுது செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் எத்தனை நாட்களாக இந்த தண்ணீர் வராமல் பொதுமக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள்? இதனை சரி செய்ய ஊழியர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? நிச்சயமாக பிரபாவதி, செங்கல்பட்டில் புதிய பேருந்து நிலையத்தில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. இங்கிருந்து சென்னை தாம்பரம், காஞ்சிபுரம், கல்பாக்கம், இந்த சைடு மாமல்லபுரம், சுங்குவாசத்திரம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் சென்று வருகின்றன. குறிப்பாக செங்கல்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து 10 நிமிடத்திற்கு ஒரு முறை தாம்பரத்திற்கு மாநகர போக்குவரத்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதே போல தினமும் வேலைக்கு செல்பவர்களும் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்பவர்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த பேருந்து நிலையத்தின் பயணிகள் குடிக்க குடிநீர் இல்லாததால் பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு நகராட்சிக்கு நமக்கு நாமே திட்டம் மற்றும் செங்கல்பட்டு வணிகர் சங்க பங்களிப்பு நிதியுடன் சேர்ந்து சுமார் 4,50,000 மதிப்பில் அமைக்கப்பட்ட அந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்த நிலையில தற்போது நகராட்சி சார்பில் முறையான பராமரிப்பு இல்லாததால் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் முழுவதுமே தூசி படிந்து பாழடைந்து காணப்படுகிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அந்த பயணிகள் குடிநீரை அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பழுதடைந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதே போல கூடுதலாக குழாய்கள் அமைத்து தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி துஷால்.